இனிய காலை வணக்கம் அன்பு நண்பர்களே. நாம் துன்பப்படுவதற்கு நிஜமான காரணம் நாமே நமக்கு சில கண்டிஷன்ஸ் வச்சுருக்கோம். அந்த கண்டிஷன்ஸ்னால நம்ம துன்பப்படுறோம். எனக்கு இதெல்லாம் கிடைச்சா தான் நான் சந்தோஷமாக இருப்பேன். மொதல் கண்டிஷன், நான் இதையெல்லாம் எதிர்பார்க்குறேன். நான் விருப்பப்படி என் விருப்பப்படி நீங்கள்லாம் நடக்கணும்னு அடுத்தவங்களுக்கு ஒரு கண்டிஷன். அடுத்து எனக்கு என்ன குறை, எங்கிட்ட திறமை இருக்குது, அதிர்ஷ்டம் எல்லாம் இருக்குது, அதிர்ஷ்டம் மட்டும்தான் இல்லை, கண்டவெல்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு அடுத்தவரோடு ஒப்பிட்டு பார்ப்பது. வரிசைப்படுத்திக்கிட்டே வரேன் நம்மக்கிட்ட ஏன் நம்ம துன்பப்படுறோம்னு சொல்லிட்டு. அடுத்து ஒரு பெரிய குறை இருக்குது நம்மக்கிட்ட. என்ன குறை தெரியுங்களா? நம்மளையே சுய பரிசோதனை செய்யாமல் என் கதை காவியம் நான் பெரிய புத்திசாலி, பெரிய பிடுங்கி என்னை யார் புரிஞ்சுக்கிட்ட சக மனுஷன் எனக்கு கிடைக்கல, இப்படியெல்லாம் ஒரு கற்பனை. உன்னை பற்றி தன்னம்பிக்கை இருக்கலாம், தவறில்லை. அபரீதமான தன்னம்பிக்கை கூட இருக்கலாம். ஆனால் அது பேராசை கொண்ட தன்னம்பிக்கையாக இருக்கக்கூடாது. சார், நாம் நினைக்கிறபடிலாம் இந்த உலகம் இருக்கணும்னு கட்டாயம் கிடையாது, மனிதர்கள் இருக்கணும்னு கட்டாயம் கிடையாது, உன் எதிர்பார்ப்படி தான் சம்பவங்கள் நடக்கணும்னு கட்டாயம் கிடையாது. நாம் சந்தோஷமாக இருக்கணும்னா ஒரே வழி எதெல்லாம் நடக்குதோ அதில் இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட் மட்டும் எடுத்துக்கணும், மைனஸ் பாயிண்ட்டை எடுத்துக்கவே கூடாது. இதுதான் என்னுடைய இது. நான் அப்படி தான் எடுத்துகிட்டு போவே தான் இந்த 62வது வயதை கடந்து போக முடியுது. நான் எதுவும் கூட ஒப்பிட்டு பார்க்குறதில்லை. நான் ஒப்பிட்டு பார்க்கணுன்னா நிறைய ஒப்பிட்டு பார்க்கணும். என் கூட செட்டாக இருந்த முருகதாஸை பார்த்து ஒப்பிட்டு பாடணும். சசி போன்ற நிறைய கலைஞர்கள், லிங்குசாமி உட்பட விக்ரமனையே சேர்த்து சொல்லுவேன். என்னுடைய வயது சார்ந்தவர்கள் இவர்கள்லாம். இவர்களோட முருகதாஸ் எல்லாரையுமே சொல்லிட்டு வரேன். வரிசையாக பேரரசு, மகாராஜன் எல்லாருமே என்னுடைய ஈக்குவல் வயசு தான். மிஞ்சி போனால் ஒரு வயசு வித்தியாசம் இருக்கும் ரெண்டு பேருக்குள்ள. அப்போ நான் ஒப்பிட்டு பார்த்தா நான் தேர்வேனா, என் செட்டு வேறு. இவங்க கூடலாம் நான் அவங்க அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது பழகினவன் வேறு, நான் பார்த்தவன் வேறு, வாழ்வியல் கஷ்டங்களோட கூட கொஞ்சம் அப்படியே வளர்த்துனவன் நான். அப்போ எனக்கு தான் எப்படி இருக்கும், காம்ப்ளெக்ஸ் வச்சுக்கிட்டா. அதனால் உனக்கானது உன்னை சேரும், மாதிரி மாற்று கருத்தே கிடையாது. உனக்கு என்ன விதி இருக்கோ அது வரும். உன் அறிவுக்கு உட்பட்டது, உன் முயற்சிக்கு உட்பட்டது, உன் உழைப்புக்கு உட்பட்டது உனக்கு சேரும். வரலைன்னா பிரபஞ்சத்துக்கு விருப்பம் இல்லை. இஸ்லாமுடைய வார்த்தையை தான் நான் 500 துறை உறக்க சொல்லுவேன். இறைவன் கொடுக்க மறுப்பதை மனிதன் கொடுக்க முடியாது, இறைவன் கொடுக்க நினைப்பதை மனிதன் தடுக்க முடியாது. இதை நல்லா உள்வாங்கி ஏற்றுக்கிட்டால் சந்தோஷம், ஏற்றுக்கலையா சந்தோஷம் இல்லை, துக்கம்.